அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேச முடிக்குமா? ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, 10,000ங்களின் சிறந்தவரே, எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தோட வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 22:21. ராயனுடையதை என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதையே ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசுவை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த சதிசை என்ன பண்றாங்க, அவரை ஓயாம அவரை இது பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு ராயனுடைய ராயனுக்கும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, அதை செலுத்துங்க. நாணயத்தை கொண்டு வந்து நம்ம முன்னாடி இதை என்னன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அதை கொண்டு வந்து ஆண்டவர் அதை சரியாக அதை பதிவிடும். இப்ப இது நம்மளுக்கு இதுல இருந்து ஆண்டவர் என்ன பேசுனா, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். அப்ப நம்ம செலுத்த வேண்டிய காரியங்களில நம்ம சரியா நம்ம செலுத்தணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சாமுவேலை அந்த அண்ணாளுக்கு கொடுத்த உடனே அவன் அந்த பிள்ளைய என்ன பண்றான், கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே என்ன பண்றான், தேவ சமூகத்துல போய் அவன் என்ன பண்றான், தேவனுக்கு அவன் என்ன பண்ண பொருத்தனை செலுத்தினால் என்ன. அப்ப தேவனுக்குரியதை அவன் நம்ம தேவனுக்கு செலுத்தி தான். ஆமா, அவருக்குரிய நேரத்தை நம்ம திருடக்கூடாது. அவருடைய நேரத்தை அவருக்கு நிச்சயமா கொடுத்தோம். நம்ம 24 மணி நேரம் இருந்தா என்ன பண்ணாமங்க, அவனுக்கு பத்தாது. நம்ம காலையில தான் சமைச்சாலும் அங்கே போனாலும் இங்கே போனாலும் என்ன பண்ணுவான், ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க மறந்துருப்போம். அது சோத்திரம். ஆண்டவர் பாருங்க, இந்த அழகா சொல்ல பாருங்க, ராயனுடையதை ராயனுக்கும், கணவனுக்கு செய்ய வேண்டிய என்ன பண்ணுவான், அவனுக்கு நம்ம கணவனுக்கு செலுத்தணும். மனைவிக்கு செய்ய வேண்டியதை மனைவிக்கு வேலை காரியத்திற்கு செய்ய வேண்டிய காரியத்தை அதை சரியா என்ன பண்ணுவோம், செலுத்தணும். அப்ப அதெல்லாம் செஞ்சா ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். தேவனுக்கு அவன் அந்த மகிமையை செலுத்தாம போகும் பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி என்ன பண்றாள், அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாததுனால கர்த்தர் என்ன பண்ணாராம், அடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ண, நன்றி உள்ளவர்களாக, நன்றி கடன் பட்டவர்களாக, ஆண்டவரே எல்லாம் உங்களுடைய கிருபைப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல சோதரா அந்த மகிமையை, அந்த கனத்தை, நான் பிதாவானவான், என் கணம் எனக்கு கொடுக்கிற கணம் எங்கே என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்க முடியாது. இந்த இடத்துல நீங்க சொல்லப்பட தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஏன் சொன்னா, நம்ம எல்லாமே என்ன பண்ண, தேவனுக்கு மகிமை, நம்ம ஒண்ணுமே கிடையாது, புழு மண்ணு. ஆனா அந்த மண் என்ன பண்ண, தேவ சமூகத்துக்கு என்ன பண்ண, கீழ்ப்படிந்து அடக்கமாக தேவனை சோத்தரிக்கும் பொழுது என் பலத்த கரத்துக்குள்ள அடங்கிரு, அப்பொழுது என்ன பண்ண, நான் உன்னை உயர்த்துவேன். ஏற்ற காலங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு காலத்தை வச்சிருக்கார், ஒரு நேரத்தை நிச்சயமாக உயர்வு. எப்பொழுது நாம் தேவனுக்கு நாம் பலி செலுத்தும் பொழுது, தேவனுக்கு நேரங்களை கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு மகிமைகளை செலுத்தும் பொழுது, உயர்வு தான். ஆண்டவர் எல்லாம் நீங்க விடுதா, ஒரு மேன்மை வருதா, எல்லாம் நீங்க கொடுத்தா. உணவு கொடுக்காரா, நீங்க கொடுத்தது ஆண்டவர். வாகனம் கொடுக்காரா, நீங்க கொடுத்தது ஆண்டவர். நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே இப்ப இந்த இருக்கிற இடம் எல்லாமே ஆண்டவர் ஈவா கொடுத்தது. அந்த எடிட் பண்ற காரியம், மற்ற எல்லா காரியமும் இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு செலுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் குடும்பத்துக்கு நிச்சயமாய் கொடுப்பா. ஸ்தோத்திரம். அவர் எப்பெல்லாம் அவரை என்னை மகிமைப்படுத்த சொல்லாரு, நான் மகிமைப்படுத்த அவர் என்னை உயர்த்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வேதத்துல எத்தனை பேரை தேவனுக்கு மகிமையை செலுத்தின பொழுது அவர்களை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அவனுக்கு 1000 பலிகளை தேவனுக்கு அவன் என்ன பண்றான், சாலமோன் செலுத்துறான். கர்த்தருக்கு மகிமையை
செலுத்துறான். கர்த்தர் அவனை எழுப்பி, அப்பா உனக்கு இதெல்லாம் வாங்கிக்க, அவனை தட்டி எழுப்பி, தூங்குறவனை தட்டி எழுப்பி, என்னப்பா நீ வாட்டு மகிமையை செலுத்தி எனக்கு வேண்டிய மகிமைய நேரத்தை கொடுத்துட்டு நீ போய் தூங்குறியப்பா, எந்திரிப்பா, உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க ரெடியா இருக்கேன், கேளு உண்டு என்னன்னு கேளு பண்ண, உனக்கு என்ன பண்றேன் தருகிறேன்னு சொல்லுகிறேன். எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் சார் என் மகிமையை ஒருவனுக்கும் கூட, முக்கியமாக விக்கிரகத்துக்கு கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஆமா, இன்றைக்கு எத்தனையோ விக்கிரக வழிபாடுங்க. ஆமா, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு நியாயம் திருக்க வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தத்தோடு கூட விழித்திருந்து அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்த, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை குடும்பத்துக்கு செய்யணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில ஆஸ்வாதமா இருக்கும். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாமே ஏற்குமறையா செய்யறதுனால பிரச்சனை. ஸ்தோத்திரம். ஏற்குமறையா செய்யறதுனால பிரச்சனை. நான் வீட்டுல எல்லா வேலையும் செய்யறேன்னு எல்லாமே பண்றேன்னு எல்லாமே நம்ம தான் செய்யணும். ஸ்தோத்திரம். நம்மளுக்கு கொடுத்த வேலையை நம்ம தான் செய்யணும். ஸ்தோத்திரம். அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம கொடுத்த வேலையை யாரு செய்யணும், நம்மளை தான் அந்த கணக்கு கேட்பாரு. யார்கிட்ட கணக்கு போறான், அதிகமாக கொடுத்தா அதிகமாக கணக்கு, கொஞ்சமா கொடுத்தா கொஞ்சம் கேட்பாரு. ஸ்தோத்திரம். ஆனாலும் எல்லாவற்றையும் தேவனுக்கு நாம் சரியாய் செலுத்தும் பொழுது, இங்கதான் சொல்ல தேவனுக்கு செலுத்துங்கள் என்றார். ஸ்தோத்திரம். நம்ம செலுத்தும் பொழுது நமக்குரிய காரியத்தை அவர் எல்லாவற்றும் யெகோவா ஈரே அவர் பார்த்து கொள்வார். அதனால கர்த்தருக்கு நம் மகிமையை செலுத்துவோம், கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம், கர்த்தருக்கு வேண்டிய மகிமையை நேரத்தை அவருக்கு கொடுங்க, அவருக்கு செலுத்த வேண்டிய எல்லா கணத்தையும் அவருக்கு செலுத்துங்க. நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு உயர்வு என்பதை நிச்சயமாக மறந்து போறாதீங்க. வியாதிகள் நிச்சயமாய் சுகமாகும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை உங்களுடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகள் சோதர ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். ஆமென். ஆண்டவரே, உமக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள் இன்னும் எத்தனையோ பாக்கி இருக்குதுப்பா. ஆண்டவரே, அதை நாங்கள் சரியாய் செலுத்து முடிக்கத்தக்கதான் தேவனே கிருபை பாராட்டும்படியா உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பினாங்க, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.